நண்பர்களே வணக்கம். நம்ம ஒரு செம்மண் அதிகம் இருக்கக்கூடிய யூக்கலிப்டஸ் காடுகள், ஆரஸ்பதி மரங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த காடுகள் இருக்கக்கூடிய இந்த ஒரு பகுதியை நம்ம பார்க்குறோம். இது மாதிரி தமிழகத்தில் மிக நீண்ட பகுதிகள் நல்ல செம்மண் வளத்தோட மானாவாரி மேய்ச்சல் நிலங்களாக, தரிசு நிலங்களாகவும் இருக்குது. அரசு புறம்போக்கு நிலங்களாகவும் நிறைய இருக்குது. இந்த மாதிரி யூக்கலிப்டஸ் மரங்கள் தமிழ்நாடு வனத்துறையால் பயிரிடப்பட்டு நடப்பட்டு வளர்ந்து வர்றதும் இருக்குது. இதெல்லாம் இந்த செம்மண் வளங்கள்லாம் இப்படி மானாவாரியாக மேய்ச்சல் நிலங்களில் மட்டும் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் கணக்கில் இருக்கிறதாக புள்ளி விவரங்கள் சொல்லுது. இதை ஏன் நிலமற்ற விவசாயிகளுக்கு கொஞ்சம் கொடுத்து அவர்களை அதில் விவசாயம் செய்யக்கொள்ளக்கூடாதுங்கிறத விவசாயத்துறை அலுவலர்கள், வேளாண் துறை அலுவலர்கள் முன்வராமல் இருக்கிறதுல வருத்தம் அளிக்குது. எத்தனை மேய்ச்சல் நிலங்கள் இருக்குங்கிறீங்க? எத்தனையோ ஆயிரக்கணக்கில் ஏக்கர் கணக்கில் இருக்குது. நீங்கள் எவ்வளவு தான் எதிர்கால திட்டத்திற்கான பெரிய பெரிய தொழிற்சாலைகளுக்கு அதை படுத்தினாலும் கூட, அல்லது பெரிய நெடுஞ்சாலைகளுக்காக கையகப்படுத்தணும் எதிர்காலத்தில் அப்படின்னு நினச்சா கூட, அதை தாண்டி பல ஆயிரக்கணக்கில் பல லட்சம் ஏக்கர் மதிப்பில் இருக்குது. ஆனால் 2 சென்ட் 3 சென்ட் 4 சென்ட் இடம் ஏழை மக்களுக்கு கொடுக்குறதுக்கு கூட இன்னும் அரசாங்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்குது. அதில் கேஸுக்கு போய் ஹைகோர்ட்டு போய் கஷ்டப்படுறாங்க. அதனால் நம்ம வேளாண் துறை, வனத்துறை இதை யோசனை பண்ணி எவ்வளவு தூரம் மேய்ச்சல் நிலங்கள் வெட்டியாக இப்போ எனக்கு தெரிய 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் இப்படியே இருக்கிறது. இது மாதிரி எத்தனை நூற்றாண்டு காலமாக இந்த மாதிரியான வெண்ணிலையாக இருக்கக்கூடிய மேய்ச்சல் நிலங்களை உண்மையிலேயே நிலமற்ற விவசாயிகளுக்கு கொடுத்து அதில் அவங்கள ஒரு மாமரங்கள், பழந்தரு மரங்கள் அல்லது புஞ்சை பயிர்கள் அல்லது நஞ்சை பயிர்களோ ஏதாவது ஒன்று விவசாயம் பண்ண செய்யும்போது இன்னமும் மண் வளம் அதிகரிக்கும், நீர் வளம் அதிகரிக்கும், நிலவளம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் விவசாயம் பிறகும் அவங்களுக்கும் ஒரு தன்னார்வம் இருக்கும், அவங்களுக்கும் ஒரு தொழில் கிடைச்சதாக இருக்கும். இதை ஏன் வேளாண் துறை யோசிக்கலைங்கிறது வருத்தமாக இருக்குது. எதிர்காலத்தில் அதை யோசிக்கணுங்கிறது இந்த வீடியோவுடைய ஒரு பதிவாக நம்ம நினைக்கிறோம். நன்றி, வணக்கம்.